தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை கேரளாவில் அனைத்து மாவட்டங்களிலும் கனமழை பெய்து வருகிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்கியதால் தமிழகம், கர்நாடகா உள்ளிட்ட அண்மை மாநிலங்களிலும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. கூடுதல் தகவல்களை தருவதற்காக சிறப்பு செய்தியாளர் காவியா செய்தி அரங்கத்தில் இருந்து இணைந்திருக்கிறார். காவியா, வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா கேரளாவில் முன்கூட்டியே பருவமழை தொடங்கி இருக்கிறது. இதனால பல்வேறு மாவட்டங்களில் அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட்டும் விடுக்கப்பட்டிருக்கு. அந்த பகுதிகளில் முன்னேற்பாடுகள் எப்படி செய்யப்பட்டிருக்கு? உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கேரள மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழையானது தொடங்கியதை தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களிலும் கனமழையானது வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக இடுக்கி மாவட்டத்தில் நேற்று கனமழை பெய்யும் என வானிலை மையம் முன்னதாக சிவப்பு நிற எச்சரிக்கை விடுத்திருந்தது. தொடர்ந்து தென்மேற்கு பருவமழையானது முன்கூட்டியே கேரளாவில் தொடங்கியதன் காரணமாக எதிர்பார்த்ததை விட முன்கூட்டியே மழை பொழிவானது அதிகமாக பதிவாகி வருகிறது. குறிப்பாக கேரளாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் இடுக்கி, கோட்டயம், எர்ணாகுளம், கர்னூர், திருச்சூர், கோழிக்கோடு உள்ளிட்ட 10 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கண்ணூர், வயநாடு, கோட்டயம், கோழிக்கோடு ஆகிய மாவட்டங்களில் இன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அங்கன்வாடிகள், மதரசாக்கள் மற்றும் பயிற்சி மையங்களுக்கும் வகுப்புகளை நடத்தக்கூடாது என்று அதிகாரப்பூர்வ அறிக்கைகளானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களிடையே இயல்பு வாழ்க்கையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் பேரிடர் மற்றும் மீட்பு குழுவினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றனர். அதே நேரத்தில் தென்மேற்கு பருவமழையானது ஜூன் முதல் செப்டம்பர் வரை 4 மாதங்களில் 103% வரை பதிவாகும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் தென்மேற்கு பருவமழையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளானது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கேரளாவிலும் இதற்கான நடவடிக்கை என்பது அதிகப்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக கனமழை பெய்து வரும் மாவட்டங்களில் நிலச்சரிவு ஏற்படுவதற்கான அபாயம் உள்ளதன் காரணமாக பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. அதாவது கேரளாவில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோட பணிகள்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதி மக்கள் எல்லாமே பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி காவியா.